தொடர்ந்து அரசியல்ல பார்த்தா வந்து இபிஎஸ்ஸின் மெகா கூட்டணி டிவிகே பக்கம் போகுது. டிவிகேல இபிஎஸ்ல இருக்கவங்க எல்லாருமே போறாங்க. செங்கோட்டையனை தொடர்ந்து யாரு போறா? அப்படிங்கிற நிறைய பக்கம் நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. உங்களது கருத்து? செங்கோட்டையன் டிவிகேக்கு போனது டிவிகேக்கு பெரிய பூஸ்ட். பூஸ்ட் தான். பூஸ்ட். ஏன்னா டிவிகேல 50 கேண்டிடேட்டுக்கு மேல கிடையாது. உண்மை இது. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே பேசியிருப்பேன். 234 தொகுதியில அன்னதானம் கொடுத்தாங்க, எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். 35 தொகுதிக்கு மேல கொடுக்கல. அப்ப 50 கேண்டிடேட்டுக்கு மேல அவங்கள்ட்ட கிடையாது. இப்ப செங்கோட்டையன் போனனால கொங்கு பெல்ட் எல்லாம் கேண்டிடேட் வந்துட்டாங்க. சத்யபாமா, பால்பாக்கி கிருஷ்ணன், நசிரியா, அரவக்குறிச்சி, இப்படி பல முன்னாள் இவர் ஜெய்சிடி பிரபாகரனுக்கு மகன், இப்படி பல எம்ஜிஆர் தொண்டர்கள் அதுல வந்துட்டாங்க. யாருக்காக வந்தாங்க? விஜய்க்காக வந்தாங்களா, செங்கோட்டையனுக்காக? ரெண்டுக்கும் சேர்த்துதான். வெறும் செங்கோட்டையனுக்காக இல்ல. செங்கோட்டையன் நமக்கு அண்ணங்கிறதுக்காக, நம்ம அவர் மேல ஊழல் வழக்கு இருந்ததும் அவர் 2000 ரூபாய் கொடுத்தாருங்கிறதுக்காக நம்ம உண்மையை மறைச்சிட்டு பேச மாட்டோம். கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, செங்கோட்டையன் ஐயா போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். செங்கோட்டையன் தான் அதை இது பண்றாரு. சரக்கு முறுக்கு செட்டியார் முறுக்குன்னு சொல்லுவோம்ல. சரக்குன்னா விஜய், செட்டியாருன்னா செங்கோட்டையன். விஜய்ங்கிற சரக்க செங்கோட்டையங்கிற செட்டியார் வந்து ஆட்களை பிடிச்சு விற்கிறாரு. வெறும் செங்கோட்டையன் முன்னாடி யாராவது போனாங்களா? போலல்ல. வெறும் விஜயால விஜய் கிட்ட ஆதவர்ஜனாலையும் மற்ற ஆட்களாட்டையும் ஆள் பிடிக்க முடிஞ்சதா? இல்ல. விஜயும் வேணும், செங்கோட்டையனும் வேணும், எம்ஜிஆர் இமேஜையும் வேணும். தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல பலமுறை ஜெயித்தவர், சசிகலாவுக்கு ஒரு போட்டியா தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தவர். அதெல்லாம் வரலாறு. நம்ம அந்த காலகட்டத்தில் அவரு கட்சி பிளக்க விரும்பல. சசிகலா வைத்து ஃபைட் பண்ணுன்னு நாம தான் சொன்னோம். இல்ல வக்கீல், நான் விரும்பல, என்னால கட்சி அம்மா தலைவர் வளைச்ச கட்சி உடஞ்சிடக்கூடாதுலாம் கட்சி விசுவாசமா இருந்தவர் தான். எடப்பாடி தூக்கி போட்டுட்டாரு. அப்ப எடப்பாடிக்கு பாடம் படிச்சு கொடுக்க அவரு அதிமுகல இருந்தே ஆளை எடுக்கிறாரு. இன்னும் நிறைய ஆட்கள் எடுக்கிறாரு. ஓபிஎஸ் அணியில இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. டிடிவி அணியில இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. விஜய்க்கும் 234 கேண்டிடேட் போடணும். 50 தான் அவர்கிட்ட இருக்குது.